ஊருக்கே தெரியாத ஏதோ ஒரு ஒதுக்கு முறையில் இருந்த பிஜேபி கட்சியை மூல முடுக்கலை இருக்கிற இளைஞர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்து முன்னணியை உள்ள ஆரம்பித்து மக்கள் ஒன்று கூடி பிஜேபிக்குன்ற ஒரு அடையாளத்தை உருவாக்கி பிஜேபின்ற ஒரு ஓட்டு வங்கி உருவாக்கியவர் தான் அண்ணாமலை. அப்படியாப்பட்ட அண்ணாமலையை அடமலையாக மாற்றி அண்ணாமலையை விட்டு கட்சி விட்டு தூக்கினாதான் நாங்கள் கூட்டணி வருவோம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டதா அண்ணாமலை சொல்கிறார், நான் சொல்லலை. அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டு வங்கிக்காக தேவரை சேர்ந்த ஒருவரை ஏன் நம்ம பிஜேபி தலைவராக ஒருத்தரை போடக்கூடாது, நான் இங்கித்துக்கு தேவையான ஓட்டு வங்கியை நான் வச்சுருக்கேன், மீதி வட சென்னையில் இருக்கிற நம்ம பாமகவை உள்ளே கொண்டு வந்துடுவோம் இப்படின்னு மாஸ்டர் பிளானிங் போட்டு இந்த பிஜேபியை மாபெரும் ஒரு இடத்த கொண்டு வந்த நிப்பாட்ட அண்ணாமலையை வழித்து ஓரமாக போட்டு புதிய கூட்டணி பிளான் பண்ணாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருமே ஓட்டு போடலை, ஓட்டு கேட்கல, அதனால தான் பிஜேபிக்கு இவ்வளோ பெரிய பின்னடைவுன்னு சொல்லி இப்போ வந்துக்கிற நம்முடைய பிஜேபி கட்சி தலைவர் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இதுக்கிடையில் அண்ணாமலையுடைய அன்பு சின்னங்கள் என்ன பண்ணிச்சிங்க, அண்ணாமலை அன்பு கூட்டம் என்று ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க. அந்த இயக்கத்தை ஆரம்பித்தோன்னே உள்ளுக்குள்ளே பயங்கர கிராஸ் ஆச்சு. என்னடா இது, இவர் ஒரு ரூட்டை க்ளீன் பண்ணி போகிறார், நம்ம ஒரு ரூட்டை க்ளீன் பண்ணி போகிறோம், இதுனா தமிழ்நாடு பிஜேபி கட்சின்னு ஒன்று உருவாயிடுமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே உருவாயிடுச்சு. அதனால் மத்திய அரசாங்கம் கூட்டு ஒரு மேலே ஒரு பதவி கொடுக்குற நீ வெயிட் பண்ணுப்பான்னு அண்ணாமலையை சொன்னதாக ஒரு கதை போய்ங்குது, நான் சொல்லலை. அந்த கதையில் இது வரைக்கும் மத்திய அரசாங்கம் அண்ணாமலையை காதில் போடலை, ஒரு தூரமாக தான் வச்சுருக்காங்கன்னு அண்ணாமலை மனசு சொல்லுது. அதனால் இது வரைக்கும் பொறுத்தது போதுரா, பொங்கி எழுந்துடுறா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண அண்ணாமலை இப்போ என்ன பண்ணுறாரு, புதிய கட்சி ஆரம்பிக்கிறதா 4ஆம் தேதி அறிவிச்சுக்கிறாருன்னு சொல்லி மக்கள் வட்டாரங்கள் பரவலாக பேசுது. ஏற்கனவே ஆரம்பித்த கட்சி பிஜேபியே இங்கே ஒன்றையும் வேகலை, 10 ரூபா தம்புடி ஆகலை, ஒரு சீட்டு பிடிக்கல, ஒரு இடத்த அடமடை பிடிக்கல. என்னடா இது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் எல்லா மாவட்டத்திலும் கரைச்சி புழிஞ்சு குடித்த இவங்களால் ஏன்டா இந்த கூறுகட்ட கேரளாவிலும் கூறுகட்ட தமிழ்நாட்டிலையும் ஒன்றுமே கீக்க முடியலன்னு நினச்சி மக்கள் நினைக்கிறாங்கல்ல, அவங்களையும் கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணிக்கிற ஐயா மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் எதுவுமே பண்ண முடியல? அப்போ தான் மக்களுக்கு ஒரு டவுட் வருது. என்ன டவுட் தெரியுமா, எச் ராஜா கதைக்குள்ளே இல்லை, அதனால தான் இந்த தோல்விக்கு காரணம்னு மக்கள் பேசுகிறாங்க. சார், நான் பேசலை. அப்போ கூட்டி கழிக்கு போகும்போது அப்போ தமிழ்நாடு பிஜேபி கட்சி, அதாவது அண்ணாமலை அன்பு கூட்டம் ஒன்று உருவாங்கினா இந்த நாட்டோட பொருளாதாரத்தை மாற்றி அமைக்க முடியும்